ஹலோ அண்ணாச்சி. சொல்லு கொட்டமுத்து. அண்ணாச்சி அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை கடையில அது பூரா வேலையும் நானாதான் பாக்குற மாதிரி இருக்கு. ஏன் நம்ம மாரிமுத்துல இருக்கல்ல? எங்கங்க வேலை செய்யறேன், போன எடுத்துட்டா போதும் பல்ல காட்டிட்டு பிள்ளைகள்டே பேசிட்டு இருக்காங்க. ஐயா பூரா வேலையும் நானாதான் பாக்குற மாதிரி இருக்கு. சரி விடுப்பா, அவங்க சொன்னா கேட்டுக்குவேன். ஐயாவே அப்படிலாம் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. யாவே போன்ல 2500 பிள்ளைங்க நம்பர் பக்கமா வச்சிருக்கேன். அது நான் இப்ப என்ன சொல்றேன்னா, பொட்டணியில 4 சாத்தி அவனை வேலையை விட்டு துரத்து விட்டுருலாங்க. தம்பி அப்படிலாம் துரத்தி விட முடியாதுப்பா. ஐயா அப்படின்னா பூரா வேலையும் நானே தான் பாக்குற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாசத்துல இருந்து ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டு விடுங்க. தம்பி அப்படிலாம் தர முடியாதுப்பா. தர முடியாதுன்னா நீங்களா எதுக்கு முதலாளி நீ உயிரோட இருக்கு தும்ப செடிக்கு தூக்கு மாதிரி சாப்பிடா. எது பின்ன என்னடா இது, உழைக்கிறவனுக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கறது உன் கவட்டையில இருந்து. தம்பி என்னப்பா இப்படி பேசுற? பின்ன எப்படா பேசுறது? ஏண்டா இது கடையில 2 கள்ள முட்டாய் எடுத்து தின்னதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்து இது சம்பளம் கொடுக்கல கணக்கு கள்ள முட்டாய் காசை 10 ரூபாய் புடிச்சிட்டு கொடுக்குற உனக்கு எல்லாம் நல்லா சாவரும் மேடம். எது டேய், கள்ள முட்டாய் கணக்கு தான்டா. அப்புறம் எதுக்குடா பானிபூரி காரனுடைய பொண்டாட்டி மல்லிகை ஜாமான் வாங்க வந்தா மட்டும் 1 கிலோ கள்ள முட்டாயை ஃப்ரீயா தூக்கி கொடுக்குற? அது எங்களுக்குள்ள 1000 இருக்கும். ஓஹோ, இங்க பாடுறா டேய், உன் கடையில இருக்க அத்தனை ஜாமானும் கடனா போய் உன் கல்லா வெல்சா போய் நீ தடுசா போய் விடாப்பா.